வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறது என்னன்னா சில்லி பன்னீர் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாதுங்க, பன்னீர் சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா பன்னீர் நிறைய கொழுப்பு சத்துக்கள் நிறைந்தது அப்படின்னு தெரியும். அது மட்டும் கிடையாது, கார்போஹைட்ரேட் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உடல் நல்லா ஃபேட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்க, தாராளமா பன்னீர் நீங்க சாப்பிடலாம். ஏன்னா ஒரு 250 கிராம் பன்னீர்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கு. அது மட்டும் கிடையாது, 250 கிராம் கலோரிஸும் இருக்கு. அதனால டக்குன்னு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா நீங்க பன்னீரை தாராளமா எடுத்துக்கலாங்க. இப்போ இது பால் பொருள் அப்படின்னு தெரியும். அப்ப கால்சியம் சத்து இருக்கு, அதுக்கப்புறம் விட்டமின் சி இருக்கு. அதனால எலும்பு தேய்மான பிரச்சனை எல்லாம் வராது. அப்ப பன்னீர் நீங்க தாராளமா எடுத்துட்டு வரலாம். இப்ப எப்படி அந்த சில்லி பன்னீர் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா வாகை தமிழா சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு வரோம். அது மட்டும் கிடையாதுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் வீடியோஸ் இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ பன்னீர்ல புரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, கரோட்டீன் கூட இருக்குங்க. கரோட்டீன் இருந்துச்சு அப்படின்னா கண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கலாம். சின்ன குழந்தைங்களுக்குலாம் பன்னீரை தாராளமா நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இந்த பன்னீரை என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கியூபுகளா கட் பண்ணிட்டு அது கூட என்னன்னா மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னா அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். அரிசி மாவுக்கு பதிலாக நீங்க கார்ன்ஃபிளவர் மாவும் சேர்த்தலாம். எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகா பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா கரம் மசாலா இருந்தால் சேர்த்துங்க. கரம் மசாலா சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் சுவை ஜாஸ்தியாக இருக்கும். அது கூட தேவையான உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட என்ன பண்ணால் பன்னீரை நல்லா டிப் பண்ணி வச்சிருங்க. ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. டிப் பண்ணோன்னே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஆயில் வச்சுட்டு நல்லா பொரிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட். அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதுவே செம்மையாக இருக்கும். அதையே ஃபுல்லாக சாப்பிட்றலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் சுவையை அதிகரிக்க இது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் விட்டுட்டு அது கூட கடுகு உளுந்தெல்லாம் ஒன்றும் போட வேணாங்க. அது போட்டால் டேஸ்ட் மாறிடும். நீங்கள் டைரெக்டாக இஞ்சி பூண்டு விழுது போட்டலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 2 வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். தக்காளி ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவும் நீங்கள் சேர்த்தணும். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிரேவி இந்த மாதிரி வேக விட்டுருங்க. நல்லா உடையணும், இந்த மாதிரி நல்லா சேர்ந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பன்னீர் அது கூட சேர்த்துருங்க. ஒரே ஒரு பெரட்டுனா போதும். பன்னீர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பன்னீரையே நம்ம கடையில் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ சில்லி பன்னீர் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, குழந்தைங்களுக்கு தாராளமாக இந்த பால் பொருட்களை அதிகமாகவே கொடுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான கால்சியம் சத்து கிடைக்குங்க. அப்போ நிறைய ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்களுக்கு எலும்பு தேய்மானம் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் இந்த பன்னீர் சாப்பிட்றதுனால சில பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நைட் நேரங்களில் சாப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுங்க நல்லா தூக்கம் வரும். ஆனால் உங்களுக்கு என்னதுன்னா சீக்கிரமாக செரிமானம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. செரிமான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நைட் நேரங்களில் பன்னீர் சேர்த்துறதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் நல்லது அப்படின்னு கூட சொல்ல முடியும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் சில்லி எப்படி தயார் பண்ணலாம், பன்னீர் சாப்பிட்டா எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.